ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம், தேர்தல் முடிவு எழுப்பும் கேள்விகள், அறிமுக உரை தோழர் அகமது நதீம், மொழிபெயர்ப்பாளர், சிறப்புரை தோழர் மருதையன், இடதுசாரி செயல்பாட்டாளர். நாள் 27/6/2026 சனிக்கிழமை மாலை 6 மணி. இடம் படைப்பு அரங்கம், கோடம்பாக்கம் R2 காவல் நிலையம் எதிரில், கோடம்பாக்கம், சென்னை. அனைவரும் வருக. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். முட்டை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, முட்டையில் நிறைய கலப்படம் வருது அப்படின்னு நிறைய முட்டையை பத்தின விவாதம் சமீப நாட்களாக நடந்துட்டு இருந்ததை பலரும் பார்த்திருப்பீங்க. நானும் அப்படி பார்த்தேன். எதனால இந்த முட்டை விவாதம் தொடங்கியது அண்ட் இந்த விஷயத்த நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முட்டை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரியான சமீபத்திய விவாதங்கள் போனதை சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சது. எதனால இப்போ சம்பந்தமே இல்லாம முட்டையை பத்தி விவாதிக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுதுதான் மேற்கு வங்கத்துல பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க முடிஞ்சது. அது என்ன அப்படின்னா, அங்கு வழங்கப்படக்கூடிய மதிய உணவுல இருந்து முட்டை அப்படின்றது நீக்கப்பட்டிருக்கதாக அறிவிச்சிருக்காங்க. இனிமே அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தின் கீழே சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு முட்டை அப்படின்றது வழங்கப்படாது. இஸ்கானுக்கு அந்த மிட் டே மீல் ஸ்கீமை டெலிவர் பண்றதுக்கான அந்த பொறுப்பை இஸ்கானுக்கு வழங்குறோம்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. சுவேந்து அதிகாரி எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்றத நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை இன்னைக்கு பாஜக மேற்கு வங்கத்துல பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை சுவேந்து அதிகாரி பாஜகவுக்கு அங்க பெற்று கொடுத்திருக்கிறாரு. அங்க பெற்றுக் கொடுத்த உடனேயே அவங்க பண்ணிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிரடியான திட்டம் தான் இந்த முட்டையை மதிய உணவுல இருந்து நீக்குவது, இஸ்கானுக்கு மிட் டே மீல கொடுப்பது அப்படின்றது தான் அவங்க பண்ணிருக்கக்கூடிய விஷயம். இதுல இருந்துதான் இந்த டிபேட் அப்படின்றது பெரிதாச்சு. ஒரு அரசியலை எப்படி குழந்தைகள்கிட்ட நீங்க திணிக்கலாம், அதுவும் ஒரு முட்டை இல்லாத ஒரு உணவை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன உங்களுடைய நோக்கம் அப்படின்ற கேள்வியை பலரும் எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக எப்படி அரசியல் அப்படின்றது, அதுவும் குறிப்பாக பாஜகவினுடைய இந்த ஹிந்து, ஹிந்தி, இந்தியா, அந்த ஹிந்து அப்படின்றதும் எல்லா ஹிந்துவும் கிடையாது. அது நான்வெஜ் சாப்பிடக்கூடிய சூத்திரர்கள் அவங்களுடைய அந்த ஹிந்து கிடையாது. அது வெஜிடேரியனிசம் பேசக்கூடிய அல்லது வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய இந்த ஹைராக்கிய அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹிந்து, ஹிந்தி, இந்தியாவை தான் பாஜக கட்டமைக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக தான் மேற்கு வங்கத்துல இன்னைக்கு சுவேந்து அதிகாரியினுடைய அரசு இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டையும் பலரும் வைக்கிறாங்க. நம்மளும் அதை அப்படிதான் பாக்குறோம். ஏன் அப்படின்னா, முட்டையை இந்தியாவில முட்டையை நம்ம எடுத்துக்கணும், எல்லாரும் முட்டை சாப்பிடணும் அப்படின்றது ஒரு மூமெண்டாவே பண்ணியிருக்காங்க. நேற்று இருந்து நிறைய பழைய ஆட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இஸ்கான் ரொம்ப பேசுறாங்க, நாங்க ரொம்ப ஹெல்தியான நல்ல உணவா நாங்க கொடுப்போம், டேஸ்டியான நல்ல உணவை நாங்க சமைச்சு கொடுப்போம். நாங்க முட்டை மட்டும்தான் எல்லாத்துலயும், முட்டையில தான் எல்லாமே இருக்கு, முட்டையில தான் புரோட்டீன் இருக்கு, முட்டையில தான் நிறைய சத்துக்கள் இருக்கு, மல்டிவிட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்லாதீங்க, வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ்லயும் நிறைய இருக்கு, நாங்க அப்படி கொடுப்போம் குழந்தைகளுக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே அக்செப்ட் பண்ணப்பட்ட குறைந்தபட்சம் ஃபிட்னஸ்ல இருக்கக்கூடிய அல்லது ஒரு பேசிக்கான ஒரு ஃபிட்னஸ் நாலேஜ் அல்லது ஹெல்த்தை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், இருக்கிறதுலே ஒரு சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்றது முட்டை தான். நீங்க எவ்வளவு பெரிய பாடி பில்டரா எடுத்துக்கலாம், உலகத்துல எந்த மொழியில வேணா இருக்கலாம், அல்லது உலகம் முழுக்க கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்லயும் எக்ன்றது இருக்கு. ரொம்ப சீப்பான ப்ரோட்டீன் சோர்ஸ் அண்ட் ரொம்ப ஈஸி டு ப்ரிப்பேர். நம்ம எப்படி வேணா சாப்பிடலாம், பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம். இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கக்கூடிய சீப்பான ஒரு எனர்ஜி ரிச், நியூட்ரிஷன் ரிச் ஒரு ஃபுட் ஆப்ஷன்னா எக்கு தான். அந்த எக்கை நம்ம இன்னைக்கு கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம பாஜக சொல்லக்கூடிய அந்த சாதியை நம்ம காப்பாற்றணும், பாஜகனுடைய அந்த உயர் சாதி அப்படின்ற அந்த எண்ணத்தை குழந்தைகள்கிட்ட நம்ம காப்பாற்றணும். என்ன பெரிய எண்ணம் இருக்கு போது உங்களுக்கு? முட்டையை தடுக்கிறாங்க அப்படின்னா யாரை குஷிப்படுத்துறாங்க? யார் முட்டை எல்லாம் சாப்பிடக்கூடாது, அது பாவம்னு சொல்றாங்களோ, யார் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, நீங்களாம் பாவம் பண்றீங்க, நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சீனு ஒதுக்குறாங்களோ, அவங்களை குஷிப்படுத்தக்கூடிய எண்ணம் தான். அவங்களுக்கு டிஸ்டர்பே ஆகாது. அவர்கள் யார் இந்த நாட்டுல, அவங்க என்னென்ன பதவிகள்ல இருக்காங்க, யாரா இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு, அவங்கள திருப்திப்படுத்துவதற்கு பெரும்பான்மையான மக்கள் சாப்பிடக்கூடிய உணவின் மீது இன்னைக்கு கை அப்படின்றத வச்சிருக்காங்க. நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒருத்தருடைய கழுத்தை நெரிக்கிறது தான் இது ஈக்குவலன் டு அதுதான். ஏன் அப்படின்னா, அங்க இப்ப என்ன, அங்க சேரக்கூடிய ஒரு நான்வெஜ் சாப்பிடாத ஒரு குழந்தை, ஒரு சைவம் சாப்பிடக்கூடிய குழந்தை தெரியாம கூட ஒரு முட்டையை சாப்பிடக்கூடாது அப்படின்றதான் அவங்களுடைய எண்ணம். அண்ட் இதுல மக்களினுடைய ஹெல்த் மேல ஒரு போரை தொடுக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்மளால பார்க்க முடியுது. பாஜகன்றது ஒரு மற்றும் மனதர் கட்சி, பாஜக ஒரு பெரிய பாஜகன்னு பூச்சாண்டி காட்டுறாங்க, பாஜக ஒரு மேட்டரே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு செய்தியா தான் நம்ம இந்த விஷயத்த
கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறோம். அதுவும் மிட் டே மீல் ஸ்கீம் மாதிரியான பெரும்பான்மையாக உழைக்கும் மக்கள் யாரு அரசு பள்ளியில பிள்ளைங்களை சேர்க்க போறா அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பிரைவேட் ஸ்கூல்ல அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க தான் குழந்தைங்களை வந்து ஸ்கூல்ஸ் வந்து சேர்க்க போறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அந்த உணவை சார்ந்திருக்கக்கூடியவர்களுமே ரொம்ப அன்றாடம் கூலிகளாக இருக்கக்கூடிய, தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய, அல்லது ரொம்ப ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அஃபோர்டே பண்ண முடியாத நபர்கள் தான் குழந்தைங்களை வந்து சேர்க்க போறாங்க. அவங்க வந்து நல்ல உணவை கொடுத்துருவாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டான உணவை கொடுப்பாங்க, அதற்கான விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நியூட்ரிஷன் ரிச்சான ஃபுட்டு தான் கொடுக்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. அவங்களால இன்னைக்கு என்னென்ன முடியுதோ அதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியும். அதுக்கான ஒரு கரிசனத்தெல்லாம் அவங்களால எடுத்துக்க முடியாது. அவங்க தான் குழந்தைங்களாம் அனுப்புறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு போயிட்டு இருந்தக்கூடிய ஒரு நல்ல உணவை இன்னைக்கு முடக்கியிருக்காங்க பாஜக அரசு. இன்ஃபேக்ட் நீங்க நல்லா பார்க்கணும் அப்படின்னா பெங்காலிஸினுடைய கல்ச்சர்லயே வந்து மீன் வந்து ஒரு முக்கியமான உணவா பார்க்கப்படுது. நிறைய இடங்கள்ல வெஜிடேரியன் சொல்லப்படக்கூடிய சாதியை சேர்ந்த பலருமே அந்தந்த கல்ச்சர்ல வளரும் போது அங்க இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்றதெல்லாம் பார்க்கிறோம். பெங்காலில கூட நிறைய பேர் வந்து மீன் வந்து அவங்களுடைய ஃபுட்ல வந்து எடுத்துப்பாங்க. முதல்ல முட்டையில கை வச்சிருக்காரு, அடுத்து மீன் கறிக்கெல்லாம் கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா இது வந்து ஒன்னோட நிக்க போறதெல்லாம் கிடையாது, அடுத்து மற்ற இதுக்கெல்லாம் வருவாங்க அப்படின்றதும் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடி மாநிலம்னு கூட சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ரெவல்யூஷனரி ஸ்கீம். இப்ப என்னெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புரட்சிகரமான திட்டமா தான் மதிய உணவு திட்டத்தை நம்மளால பார்க்க முடியும். கரெக்டா இந்த முட்டை பத்தின டிஸ்கஷன் வரும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம்ல சத்துணவு வந்து வியாழன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன். வியாழன் வந்து முட்டை கொடுப்பாங்க. அப்போதான் அந்த டெய்லி முட்டை கொடுக்குற அந்த திட்டம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டது. கலைஞருடைய ஆட்சி 2006-11 அந்த காலகட்டத்தில் தான் டெய்லி முட்டை அப்படின்ற அந்த திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கு. பள்ளிகள்ல மாணவர்களுக்கு உணவு வழங்குவது அப்படின்ற அந்த திட்டத்துக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் அப்படின்றது இருக்கு. நீதி கட்சி தொடங்கி அடுத்து காமராஜர் ஆட்சி காலத்துல அதற்கான அடித்தளம் அப்படின்றது ரொம்ப சிறப்பா போடப்பட்டது. ஒரு மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வருவது, படிக்காம வறுமையினால வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கள பள்ளிக்கு கொண்டு வருவது அப்படின்றதற்கு காரணமாக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் மதிய உணவு திட்டம். அட்லீஸ்ட் சாப்பாடு போடுறாங்க, சாப்பாடு போட்டு சைட்ல அவங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்கலாம், முதல்ல சாப்பிடட்டும் அப்படின்ற அளவுல வெறும் உணவுக்காக குழந்தைகளை வந்து மதியம் போனா அவங்க சாப்பாடு கிடைக்கும்ன்றதுக்காக அனுப்பிச்சவங்க நம்மளுடைய முன்னோர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. அப்படி அந்த திட்டத்தினால பலன் அடைஞ்சவங்க அப்படின்றது ஏகப்பட்ட ஜென்ரேஷன்ஸ். இன்னைக்கு அந்த ஜென்ரேஷன்லாம் மாதிரி யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது தமிழ்நாடே பார்த்துருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியில அந்த பெனிஃபிஷியரிஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. அடுத்தடுத்து அது ரிஃபைன் பண்ணப்பட்டுட்டே இருந்தது. எம்ஜிஆர் அதுல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதா பிளே பண்ணியிருக்காங்க, கலைஞர் பிளே பண்ணியிருக்காரு. குறிப்பாக 5 நாட்களும் முட்டை கொடுப்பதற்கான அந்த வேலையை தொடங்கினாங்க. தமிழ்நாடு வந்து ஏன் ஒரு சிறப்பான மாநிலம் அல்லது தமிழ்நாடுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இவ்வளோ புரோட்டீன் இருக்கு, இதுல இவ்வளோ ரிச்சான ஒரு ஃபுட் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற காலகட்டத்துல இதை வந்து யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றது இருக்குல்ல, எது வந்து ஒரு குழந்தைகளுக்கான நியூட்ரிஷனை வந்து கொடுக்கும், நல்ல ஒரு போஷாக்கான உணவாக எது இருக்கு, ஹோல் ஃபுட்டா என்னென்ன இருக்குன்றதை பார்த்து நம்மளோட கவர்மெண்ட் அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து முட்டையா இருக்கலாம், கீரையா இருக்கலாம், மீல் மேக்கர்ல புரோட்டீன் இருக்கு அதுவா இருக்கலாம், சுண்டலா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில ஒரு ஹெல்தியான சாப்பாடை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற அடிப்படையில ரொம்ப சிறப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அரசு நம்ம மேல வந்து செலுத்தியிருக்காங்க, நம்மள அப்படி கவனிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம். ஒரு நம்ம கிட்ட ஒரு அரசியல் இருந்தது, சத்துணவை கொடுக்கறதுல, மதிய உணவு கொடுக்கறதுல. இன்னைக்கு பாஜக எப்படி முட்டையை நிறுத்துறதுல ஒரு அரசியல் இருக்கோ, உயர் சாதி அரசியல் இருக்கோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் இருந்தது. அந்த அரசியல் என்னன்னா, நம்ம மக்களை படிக்க வைக்கணும், இங்க ஒண்ணும் இல்லாம இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது கல்வி கற்க வைக்கணும், அவங்கள வந்து ஒரு நியூட்ரிஷன் ரிச்சான ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், நல்ல போஷாக்கான உணவை கொடுக்கணும், பள்ளிகள்ல வளர்ற காலகட்டத்தில் அதற்கான பேஸ்மெண்ட்டை போடணும் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய எண்ணமாக இருந்திருக்கு நிச்சயமாக. அப்படின்றதுதான் அவங்க சூஸ் பண்ண அந்த ஃபுட்டோட சாய்ஸஸ்ல இருந்து நம்மளால என்னென்ன உணவை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுல எவ்வளவு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா, பிடிஆர் வந்து ஒரு பையன் கூட உட்காந்து சாப்பிடுவார், ஒரு போட்டோ கூட ஃபேமஸா இருந்தது. அவர் வந்து சொல்லுவாரு, என்ன இப்படி இருக்க, அவனு அந்த பையனை பார்த்துட்டு அவருக்கு ஹெல்த் இண்டிகேட்டர்ஸா ரொம்ப கம்மியா இருக்கு, சரியான வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ ஒழுங்கா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேச, திரும்ப அவங்க கூடயே அந்த பையன் கூட உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு போட்டோ வந்தது. ஸோ இந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்றது மக்கள் மீது ஒரு முதலீடாக இதெல்லாம் பார்த்தாங்க, இந்த திட்டங்களை எல்லாம் இன்னும் வலுப்பெற செய்தாங்க அப்படின்றதுக்கு உதாரணமா தான் கடந்த ஆட்சியின் போது காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அது வந்து பசங்க வந்து சாப்பிடாம காலையில ஸ்கூலுக்கு வராங்க, ஒரு மிட் டே மீல் ஸ்கீம்ல ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்ற அடிப்படையில முட்டையில இருந்து சுண்டல்ல இருந்து பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டுச்சு.
இன்னைக்கு வந்து இஸ்கான் கூட சொல்றாங்க வெஜிடேரியன்ல ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, வெஜிடேரியன்ல ஆப்ஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க வந்து ரொம்ப உங்களுக்கு காசு இருக்கணும், ரொம்ப ரிஃபைண்டா நீங்க பண்ணணும், இப்போ கொண்டைக்கடலை அவிச்சு நீங்க கொடுக்கணும், அதுல வந்து முட்டைக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பருப்புல இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் டிபேட்டபிள் தான். அது வந்து பலர் வந்து இருக்குன்றாங்க, பலர் இல்லைன்றாங்க. பட் சயின்டிபிகலி ப்ரூவன் வந்து எக்ல வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. ஒரு ஈஸி அண்ட் குவிக்கான ஒரு ப்ரோட்டீன் ரிச் சப்ஸ்டன்ஸ் வந்து எக் அப்படின்றத பலரும், ஈஸியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்றது எக் அப்படின்றத பலரும் வந்து சயின்டிபிகலி அக்செப்டட் அண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டுல எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒண்ணுதான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கான அந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அரசு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் காலை உணவு திட்டமும், அந்த பசங்க காலையில சாப்பிடாம வராங்கன்றதை ஒட்டி அதற்கான ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்து உடனடியாக அதுக்கான ரிசல்ட்டையும் பார்த்தாங்க. நிறைய குழந்தைங்களுடைய என்ரோல்மெண்ட் அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற டேட்டாவையும் கடந்த கால அரசு வந்து வெளியிட்டாங்க. அன்னைக்குதான் தினமலர் வந்து அசிங்கப்படுத்தினாங்க. டபுள் சாப்பாடு நிரம்பி வெளியுது கக்கூஸ் அப்படின்ற தலையங்கத்தை போட்டாங்க. அரசு வந்து சாப்பாடு போடுது, வீட்லயும் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, அதனால வந்து குழந்தைங்க வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு ஒரே பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி அந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தி தினமலர் வந்து பேசினாங்க. அப்போ இந்த மிட் டே மீல் ஸ்கீமு, இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எளிய மக்கள், அங்க வந்து இங்க சொல்லக்கூடிய அல்லது பாஜக யாருக்காக ஒரு அரசியல் செய்தோ அந்த சாதியினுடைய குழந்தைகள்லாம் அங்க போய் படிக்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னா சான்ஸே கிடையாது. ரேர் கேசஸ்ல யாராவது ஒரு சிலர் இருக்கலாம். மெஜாரிட்டியாக இங்க படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடி சமூக மக்கள் தான். அவங்க நல்ல உணவை உண்ணக்கூடாது, நல்ல உணவு அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்ற அளவுல இவங்களுடைய உணவை போட்டு கழுத்தை நெரிக்கிறாங்க அப்படின்றது தான் பாஜகவினுடைய அரசியலாக இருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு செயலுக்கு நிச்சயமாக எல்லாரும் ரியாக்ட் பண்ணணும். பலர் ரியாக்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இதை தொடர்பாக கண்டிக்குமா? தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலம். மதிய உணவு திட்டம் கொடுக்கறதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்க மேல போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே முன்னோடி அப்படின்றது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அரசு இதை கண்டிப்பாங்களா, இதை எதிர்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாடு மண்ணில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்கு. அதனுடைய சாம்பிளா நம்ம இதையும் பார்க்கலாம். ஏன்னா நிச்சயமாக தமிழ்நாடு அரசு கண்டிக்க கூடிய ஒரு செயல் இது. ஒரு வெஜிடேரியனிசம், ஒரு நான்வெஜ் சாப்பிடக்கூடிய குழந்தைகள் மேல திணிக்கக்கூடிய ஒரு வேலை. ஒரு வெஜிடேரியன் குழந்தை இருக்கு அப்படின்னா முட்டை வேணாம்னா முட்டை சாப்பிட வேணாம், அவ்வளவுதான். நீங்க சாப்பிட்டே ஆகணும்னு நாங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது. அல்லது சமைக்கிறவங்க, ப்ரிப்பேர் பண்றவங்க, இந்த ஸ்கூல்ஸ் நடத்துறவங்கலாம் போய் நீங்க திணிச்சு ஒரு வெஜிடேரியன் கிட்ட போய் நீ நான்வெஜ்ஜை சாப்பிடு, எப்படி முஸ்லிம்ஸ் வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது அவங்க வாயில போய் சப்பாத்தியை திணிக்கிறாங்களோ, இல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்களோ, அப்படிலாம் யாரும் எதுவும் பண்ண போறதுலாம் கிடையாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது யாருக்கு வேணாமோ சாப்பிடாம அமைதியா கடந்து போகலாம். நீங்க வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, நாங்க இங்க இருக்கக்கூடிய உயர் சாதிகள் வெஜிடேரியனா இருக்கும், அதனால இந்தியாவில் யாரும் சாப்பிடக்கூடாது, நீங்க இறைச்சி கடை நடத்தக்கூடாது, ஒரு சமுதாயத்தினுடைய ஃபெஸ்டிவல் அப்படின்னா இறைச்சி கடையை வந்து மூடணும், நான்வெஜ்ஜை நீங்க சாப்பிடக்கூடாது, முட்டையை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு போரை நான் வெஜிடேரியன் மீது தொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பல வகையில இந்த வெஜிடேரியனிசம் பேசக்கூடியவர்கள் செய்யக்கூடிய டிஸ்கிரிமினேஷனை ஆன் ஆல் லெவல்ஸ் எல்லாருமே பர்சனலா கூட ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்படியான ஒரு ஒஸ்டான, ஒரு கேவலமான டிஸ்கிரிமினேஷன் தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்றது. அதனுடைய வடிவமாக தான் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல முட்டையை நிறுத்தியிருக்காங்க. இது எல்லா நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய நபர்கள் மீதும் நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதல் தான். இது முட்டையோட நிக்காது. நிச்சயமாக மற்ற இடங்களுக்குமே இவங்க நவுந்து வருவாங்க. தமிழ்நாட்டுல பாஜக வருங்காலத்துல ஆட்சியை பிடித்தா தமிழ்நாட்டிலையும் மதிய உணவு திட்டத்துல முட்டை மீது கை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக கண்டிக்கணும். பெரியார் வழியில செயல்படக்கூடிய அரசு, அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசு, காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தினுடைய முன்னோடி, அவரை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய அரசு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன? ஒரு மதிய உணவு திட்டத்தில இருந்து முட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா அது சரியா தவறா? உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. வேற ஏதாவது கருத்து இருந்தாலும் நிச்சயமாக போடுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.